அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். நேற்றுடன் அறத்துப்பாலினுடைய 38 குறள்களில் உள்ள 2வது குறள்களின் கருத்தை உள்வாங்கினோம். அதன்படி வாழ்க்கையில் கடைப்பிடிப்போம். திருக்குறளை நேசித்த தமிழ் அறிஞர்களை பற்றி மீண்டும் ஒரு பார்வை. தமிழ் பேராசிரியர், முனைவர், கலைமாமணி, திரைப்பட நடிகர், சின்னத்திரை நடிகர், நகைச்சுவை மன்றத்தினுடைய தலைவர், பட்டிமன்ற நடுவர், மீனாட்சி மருத்துவமனை மரியாதைக்குரிய கு. ஞானசம்பந்தன் ஐயா அவர்களது யூடியூப்பில் திருக்குறளை பற்றி புகழ்ந்து பேசுவதை காணலாம். அத்துடன் அவர் பட்டிமன்றத்தில் உரையாடும் போதும் திருக்குறளை பற்றி பேசாமல் நடுவராக இருந்து பதில் சொல்ல மாட்டார். அந்த அளவுக்கு திருக்குறளின் மீது அவருக்கு அளப்பெரிய மரியாதை உண்டு. மரியாதைக்குரிய கவிப்பேரரசு வைரமுத்து இறைபக்தி இல்லாதவர். ஆனாலும் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை அவர் இறக்கும்போது அவர் மார்பில் திருக்குறளை வைத்து புதைக்குமாறு உயிரெழுதி வைத்துள்ளார். மரியாதைக்குரிய திருக்குறள் முனுசாமி தன் வாழ்நாள் முழுவதும் திருக்குறளை பரப்புரை செய்தார். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் மேற்பார்வை பொறியாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற மரியாதைக்குரிய களியமூர்த்தி அவர்கள் மதுரை விவேகானந்தர் மண்டபத்தில் தினந்தோறும் மாலையில் திருக்குறளை பரப்புரை செய்தார். காலேஜ் ஹவுஸ் உரிமையாளர் மணிமொழியனார் அவர்கள் திருக்குறள் மன்றம் ஆரம்பித்து பரப்புரை செய்தார். இப்போது அவருடைய மகன் மரியாதைக்குரிய கார்த்திக் மணிமொழியனார் அதே திருக்குறள் மன்றத்தில் பரப்புரை செய்து வருகிறார். மதுரை உலகத் தமிழ்ச்சங்கத்திலே இயக்குநராக பணிபுரிந்த மரியாதைக்குரிய காமு சேகர் அவர்கள், மரியாதைக்குரிய அன்பு செழியன் அவர்கள், மரியாதைக்குரிய பசும்பொன் அவர்கள், இலக்கிய குடும்பத்தை சார்ந்த மரியாதைக்குரிய ஔவை அருள் அவர்கள் உரையாற்றும் போது திருக்குறளின் அருமை பெருமைகளை அற்புதமாக மக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எடுத்து இயம்புவார்கள். நான் முதலில் வணங்கும் தமிழ் அறிஞர் அண்ணா அவர்கள் மதுரை உலகத் தமிழ்ச்சங்க மாநாட்டில் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் பிறந்த தமிழ் மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் நாம் என்று பேசியது இன்னும் என் மனதை விட்டு நீங்கவில்லை. நமது மண்வாசரை என்னும் மாத இதழில் திருக்குறளின் அருமைகளை அற்புதமான கதை சொல்லி விளங்க வைப்பவர் தமிழாசிரியர் மரியாதைக்குரிய கவிஞர் மு. முருகேசன் அவர்களையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். திருக்குறளை நேசித்து என்னுடைய ஸ்டேட்டஸில் வரும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. நாளையிலிருந்து பொருட்பாலில் 2வது குறளினுடைய கருத்தை உள்வாங்கி அதன்படி வாழ்க்கையில் கடைப்பிடிப்போம். நன்றி. மீண்டும் நாளை பார்ப்போம்.